أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ஃபதுகுரூனி அதுகுருத்தும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற இறைவனுடைய வாக்குறுதியோடு இன்றைய அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய சஹாபாக்களை நோக்கி போறாங்க. போகும்போது அங்க சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இப்ப இத பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்கள் கிட்ட கேக்குறாங்க, நீங்க எதுக்காக இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கீங்க? இங்க நீங்க உட்கார்ந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எந்த விஷயத்துக்காக நீங்க ஒன்று கூடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டதும் அங்க கூடியிருந்த அந்த சஹாபாக்களுடைய சபையில இருந்து பதில் வந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நேர்வழி காட்டிய எங்களுடைய இறைவனை புகழவும் அவனை நினைவு கூறவும் தான் நாங்க இங்க ஒன்று கூடியிருக்கோம். எங்க இறைவன் எங்களுக்கு எப்படி நேர்வழி காட்டியிருக்கான் அப்படிங்கிறத புகழ்ந்து அவனை துதிக்கவும், அவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறுறதுக்காகவும் தான் நாங்க இந்த சபையில ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப கேக்குறாங்க, உண்மையாகவே வா, அல்லாஹ்வின் மீது ஆணையாகவே நீங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை நினைவு கூறுறதுக்கும் அவனை புகழ்றதுக்காகவும் மட்டும்தான் ஒன்று கூடியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா யா ரசூலுல்லாஹ், அதுக்காக மட்டும்தான் நாங்க ஒன்று கூடியிருக்கோம், வேற எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் இப்ப தான் ஏன் அப்படி கேட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் உங்களை சந்தேகப்பட்டு கேட்கல. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? நான் உங்களை சந்தேகப்பட்டு கேட்கல, நீங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுலாம் நான் உங்களை கேட்கல. எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, இப்போது என்னிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற ஒரு சபையில இருக்க மனிதர்களை பத்தி அல்லாஹ் தன்னுடைய வானவர்களிடம் பெருமையாக பகிர்ந்து கொண்டுள்ளான் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த அந்த வஹி எனக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் அப்படி பெருமைப்படுத்தி பேசினா உண்மையிலேயே அந்த சபையில என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வை நினைவு கூர்றதுக்காக ஒரு சபையில நம்ம ஒன்று கூடி இருந்தோம்னா, நம்மளை பத்தி யார் பெருமையா நினைக்கிறா? நம்மளுடைய அழகை பத்தியோ, நம்மளுடைய அறிவை பத்தியோ, நம்மளுடைய குணங்களை பத்தியோ, நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் இதை பெருமையா நினைக்காட்டியும் கூட, நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் நம்ம கூட பழகிறத அவங்க ஒரு நல்ல விஷயமாவும், ஒரு பெருமைக்குரிய விஷயமாவும், ஒரு அந்தஸ்தாவும் நினைக்காட்டி கூட, நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் அல்லாஹ் யார்கிட்ட பெருமை பேசிட்டு இருக்கான் அப்படின்னா, தன்னுடைய வானவர்களுடைய சபையில பெருமை பேசிட்டு இருக்கான். என்னை என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் எப்படி நினைவு கூர்றதுக்காக ஒன்று கூடியிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு. இப்போ இறைவனுடைய பெருமிதத்திற்குரிய அடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் நம்ம நரகத்துடைய கடுமைகளை பத்தி, தஹிக்கும் உண்மை ஜஹன்னம் அப்படிங்கிற தலைப்புல இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? நரகத்துடைய கடுமைகளை பத்தி பார்த்தோம். அல்லாஹ் எப்படி நரகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கான், அதுல என்னென்ன கடுமைகள் அல்லாஹ் கொடுக்குறான், எப்படி எல்லாம் அல்லாஹ் தண்டிக்கிறான், அல்லாஹ் யாருக்காவது மறுவாய்ப்பு கொடுப்பானா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் பார்த்தோம். நேத்தைய வகுப்புல என்ன பார்த்தோம்? இந்த கடுமைகள் யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த குணாதிசயம் உள்ள மனிதர்கள் எல்லாம் நரகத்துல இருப்பாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள், எந்த பிரிவு, இது எல்லாத்தையுமே நேற்றைய வகுப்புல பார்த்தோம். அப்படிதானே? அது பார்த்ததுடைய நோக்கம் என்ன? என்ன சொன்னோம்? என்ன நோக்கத்துக்காக நரகத்துல எந்த மனிதர்கள் வாழ்ந்தா நமக்கு என்ன, அதனால நமக்கு என்ன, நான் அல்லாஹுடைய அன்பை மட்டும்தான் ஆதரவு வைக்கிறேன், அதனால நான் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய செய்திகளை மட்டும்தான் கேட்பேன், சுப செய்திகளை மட்டும்தான் கேட்பேன், எந்த ஒரு எச்சரிக்கையும் நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு இல்லாம, இந்த நரகத்துடைய நபர்கள் யார் யாருன்னு நம்ம நேத்து பார்த்ததுடைய நோக்கமே ஒரு முஹாசபா செஞ்சுக்கதான். முஹாசபானா என்ன? சுய பரிசோதனை, ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் நம்ம பண்றதுக்காக தான் நேத்து அந்த தன்மைகள் எல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 12 குணாதிசயங்கள் பார்த்தோம். இதுல ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்காகவும் அதை நம்ம மாத்திக்கிறதுக்காகவும் இந்த சுய பரிசோதனை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களுக்கு அழகான முறையில ஒரு உபதேசம் செய்றாங்க. அபுதர்தா அப்படிங்கிற ஒரு சஹாபி கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபுதர்தாவே, உங்களை நீங்களே பரிசோதனையில் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களை நீங்களே கேள்வி கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள்.
நாளை நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால். இவ்வளவு ஒரு அழகான ஒரு உபதேசம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கிட்ட போய் நின்று ஏன் இந்த செயலை செஞ்சீங்க, ஏன் இதை செய்யலன்னு அல்லாஹ் நம்மளை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே கேள்விக்குரிய இடத்துல நிப்பாட்டிக்கணும். இதை நான் சரியாதான் செய்யறேனா, இது அல்லாஹுடைய விருப்பத்திற்குரியபடிதான் நான் செய்யறேனா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க, நாளை மறுமையில் உங்களுடைய கேள்விகள் உங்களிடம் எளிதாக்கப்படுவதற்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்மளை நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது எந்த வகையில நமக்கு இலகுவா இருக்கும் அப்படின்னா, இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்குலாம் முன்னாடி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறது எதுக்காக? அந்த நேரத்துல நமக்கு எந்த ஒரு பேக்ட்ராப்பும் வந்துடக்கூடாது, பிராக்டிஸ் ஆயிக்கணும், அதுதான காரணம். அதே போல ரசூலா சொல்றாங்க, நாளைக்கு நீங்க அல்லாஹ் கிட்ட போய் நிக்கும் போது உங்களுடைய விசாரணை ஈஸியா இருக்கணும், நான் எளிதில பதில் சொல்லணும், அல்லாஹ் கிட்ட தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் இறைவன் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கறத நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க, உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்கன்னு ரசூலா சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுய பரிசோதனையாதான் நேத்து நம்ம ஒரு சில குணங்களை பார்த்தோம். அந்த குணங்களை பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும், அப்படிதானே? நரகவாசிகளுடைய குணங்கள் இது, குணாதிசயங்கள் இது, நரகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இதுங்கதான் அப்படிங்கிற பட்டியலை நம்ம பார்க்கும்போது அதுல ஒரு சில பட்டியல் இல்ல ஒரு சில குணாதிசயம் நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். சார், இது ஏன் நம்ம கிட்ட இருக்கே, நரகவாசிகளுடையதுன்னு அல்லாஹ் சொன்னானே, அது நம்ம கிட்ட இருக்கேன்னு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏற்படுத்திச்சா இல்லையா? ஏதாவது ஒரு குணம் இல்ல ரெண்டு குணம் ஏதாவது நமக்கு வருத்தம் ஏற்படுத்தியிருக்கும் தானே? அந்த வருத்தத்தை வெறுமென கவலையாவே கடந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலான மனிதர்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்கெல்லாம் ஒரு துன்பம் பகிரப்படுதோ, எங்கெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயம் பகிரப்படுதோ அதை பார்த்துட்டு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு அதை தாண்டி போயிடுறாங்க. அதை தவிர அந்த துன்பம் அவங்க மனசுல வேற எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்லை. உதாரணத்துக்கு காசாவுடைய நிகழ்வுகளை எல்லாருமே ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்கல்ல. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இருந்து ஃபேஸ்புக் போஸ்ட்ல இருந்து வாட்ஸ்அப் உடைய ஸ்டேட்டஸ் வரைக்கும் எல்லாருமே காசாவுடைய நிகழ்வுகளை, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கண்ணீரை தொடர்ந்து வைக்கிறாங்க. இன்னைக்கு மட்டுமே ஒரு வீடியோவை ஒரு 5-6 பேருக்கு மேல ஒரே வீடியோவை வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு நிக்கிறாங்க, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 6 வயசு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட ஒரு மனிதர் கேக்குறாரு, அங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நிபுணரா என்னன்னு தெரியல, கேக்குறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப சோகமா அப்படி அமைதியா ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. இவங்க போய் கேக்குறாங்க, ஏன் நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்க, ஏன் நீ அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சு. ஒரு 6 வயசு குழந்தை, எனக்கு பசிக்குது, எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அதால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல, அழ ஆரம்பிச்சிரு. ஏன்னா உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்க கூட அங்க யாருமே இல்லை. நீ ஏன் ஓரமா ஒதுங்கி இருக்க, உனக்கு என்ன வேணும், உன் தேவை என்னன்னு கேட்க கூட ஆள் இல்ல. அப்படி ஒருத்தர் கேட்ட உடனே தான் அழுகையை யார்கிட்ட பகிர்ந்துக்கிறதுன்னு தெரியாம அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிரு. இப்ப இதை எல்லாருமே ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க, எல்லாரும் அதை பாக்குறாங்க. ஆனா அந்த தாக்கம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு? அத பார்க்கும்போது ஒரு 2 நிமிஷம் அழுகுமா, ஒரு 10 நிமிஷம் மன வருத்தம் அடைவோமா, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம்? அந்த கண்ணீர் நமக்கு நினைவுக்கு வருதா? அந்த குழந்தையுடைய கண்ணீர் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் எல்லாம் நினைச்சு நம்மளை தினந்தோறும் திக்ர் செய்ய வைக்குதா? அந்த கண்ணீர் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த கண்ணியத்தை நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வைக்குதா? அந்த கண்ணீர் அல்லாஹ் கிட்ட நம்ம இன்னும் நெருங்கணும். எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ்வுக்காக இழக்கிறாங்களே, நான் இன்னும் எந்த வகையிலும் என்னுடைய ரப்பு கிட்ட நெருங்க தயாரா இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துதான்னு கேட்டா, ரொம்ப கம்மியான மனிதர்களுக்கு தான் அந்த உணர்வை ஏற்படுத்தும். பெரும்பாலான மனிதர்களுக்கு படம் காட்சிகள் போலவும், ஒரு சீரியல்ல ஒரு எமோஷனல் சீன் போலவும் ஒரு வருத்தம் மனசுக்குள்ள வருது. கொஞ்சம் அது தாண்டிடுச்சுன்னா அந்த வருத்தம் அப்படியே போயிட்டு. நேத்து நம்ம நரகத்துல பார்த்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வருத்தத்தோட நிப்பாட்டிராம அதை நம்ம எந்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்? செயல்முறைக்கு கொண்டு போகணும். எனக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு இந்த குணம். அல்லாஹ் வட்டி வாங்கும் மனிதன் நரகத்துல இருப்பான்னு சொல்லும் போது எனக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. புறம் பேசக்கூடிய மனிதர்கள் நரகத்துல தன்னுடைய நகங்களால, இரும்பு நகங்களால தங்களுடைய முகங்களை கீறி கொள்வாங்கன்னு சொன்ன விஷயம் எனக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. நரகவாசிகளுடைய ஒரு குணம் பொய் பேசுறதுன்னு என் ரப்பு சொல்லும் போது எனக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த வருத்தத்தை வெறுமன வருத்தமா எடுத்துக்காம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். இந்த குணங்களை நம்மளை விட்டு களையக்கூடியவங்களா இருக்கணும். ஒவ்வொன்னா இந்த ஒரு குணத்தை நான் மாத்திக்க போறேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ண தேர்வு பண்ணி அதை நம்ம கிட்ட இருந்து தூரமாக்கக்கூடிய மக்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம், இந்த அமர்வுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா,
நரகத்தில் இருந்து நம்மை காக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன, நரகத்தில் இருந்து நம்மை காக்கக்கூடிய அமல்கள், நற்செயல்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த ஒட்டுமொத்த தலைப்புக்கான நோக்கமுமே என்ன, ஜஹன்னத்தை பத்தி இந்த கடைசி 10 இரவுகள்ல பேசப்பட்டதுடைய நோக்கம் என்ன. நான் ஒவ்வொரு வகுப்புலயும் இதை நம்ம சொல்றோம். என்ன நோக்கம்? அல்லாஹ் சொல்றான், உண்மையான வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? உண்மையான வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? பக்கராவுடைய 185வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், யார் நரகத்தை விட்டு தூரமாகி சுவனம் செல்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். அப்ப இந்த ஒரு விஷயத்த மையமா வச்சுதான் நம்ம இந்த நரகத்துடைய தலைப்பையே நம்ம எடுத்துட்டோம். நம்ம எப்படி நரகத்துல இருந்து தூரமாக்கிக்கிறது, இப்ப நரகத்துல இருந்து நம்மளை காக்கக்கூடிய அமல்கள் என்ன அப்படிங்கிறதுதான் இந்த ஒட்டுமொத்த தலைப்புடைய மையமே. இன்னைக்கு ஒரு நாள் இந்த தலைப்பை பேசுறதுக்காக தான் உங்களுக்கு இத்தனை முன்னுரை வகுப்புகள் கொடுத்தோம். எதனால? டைரக்டா நேரா நரகத்துல இருந்து இந்த அமல்கள்லாம் உங்களை காத்துரும் அப்படின்னு சொன்னா அது நம்ம மனசுல தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, அதை நம்மளுக்கு பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுக்காது. அது எந்த அளவுக்கு கடுமையானது அப்படிங்கிறத தெரிஞ்சா மட்டுமே தான் நம்மளுடைய வாழ்க்கையில அதுல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிற உணர்வுக்குள்ளேயே நம்ம போவோம். உதாரணத்துக்கு முதல் முறையா பிளைட்ல போகக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் போறாரு. அவருக்கு ஏர்போர்ட்ல செக்இன் பண்றது பத்தியோ எதுவுமே தெரியல. அவருக்கு டிக்கெட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு 10 மணிக்கு பிளைட்ன்னு போட்டிருக்கு. ஆனா 10 மணிக்கு பிளைட்னா குறைஞ்சது எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல இருக்கணும்? 1 மணி நேரம், 1.5 மணி நேரம். இன்டர்நேஷனல்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போறது சிறந்தது. அதெல்லாம் இந்த மனிதருக்கு இப்ப தெரியல. ஏன்னா இப்ப இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் போறாரு. அதை பத்தி எதுவுமே தெரியல. அவருடைய எக்ஸைட்மெண்ட் எல்லாம் பிளைட்ல போறதுலயே தான் இருக்கு. அவருடைய வீடும் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, 5 நிமிஷத்துல நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம், நம்ம ஏன் முன்னாடியே போகணும். அவருக்கு எல்லா முன்னாடி அறிவிப்புகள் மெசேஜ் எல்லாம் வந்திருந்தா கூட அவர் அதை பத்தி சுத்தமா கண்டுக்கவே இல்லை. 5 நிமிஷம் தானே நம்ம வீடு, நம்ம லேட்டாவே போய்க்கலாம் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போறாரு. 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? செக்இன் பண்றதுல இருந்து நம்மளோட எந்த இடம் நம்மளோட கேட்வேன்னு கண்டுபிடிச்சு போகி நம்ம உள்ள போய் உட்கார்ற வரைக்கும் பதட்டமா இருக்கும். அப்படிதானே? சில நேரங்கள்ல பிளைட்டை மிஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மனிதர் அடுத்த முறை என்ன செஞ்சிருவாரு, எல்லா முன்னேற்பாடுகளையும் செஞ்சு முன்கூட்டியே தயாராகி போயிடுவாரு. அப்போ ஒரு விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனை சுத்தி இருக்க பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். நரகத்திலிருந்து நம்மளை காக்கக்கூடிய செயல்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நரகம் எவ்வளவு கடுமையானது, அதுல அல்லாஹ் என்னென்ன மாதிரியான தண்டனைகளை ஏற்படுத்தியிருக்கான், அதுல அல்லாஹ் தன்னுடைய நரகவாசிகளான அந்த மனிதர்கள் கிட்ட எப்படி எல்லாம் பேசுறான் அப்படிங்கறது எல்லாமே இதுக்கான ஒரு முன்னோடியா நம்ம பார்த்தோம். அப்படிதானே? இந்த வகையில இன்னைக்கு எது நம்மளை நரகத்துல இருந்து காப்பாத்த போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சூரா தஹ்ரீமுடைய 6வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸஹும் வ அஹ்லீக்கும் நார் வகூதுஹ அன்னாசு வல் ஹிஜாரத்து அலைஹா மலாயிகத்து ஸிலாலுன் ஷிதாத். நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு பகிரங்கமா ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறான். யாருக்கு? இறை நம்பிக்கையாளர்களுக்கு. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்க நரக நெருப்புல இருந்து காப்பாத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த நரகத்துடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான். அதனுடைய மலக்குமார்கள் அங்க நரகத்துடைய காவலாளிகள் எப்படி இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், பலசாலிகளாகவும் கடுமையானவர்களாகவும் இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஒரு வசனத்துக்கு ஏற்ப நம்ம செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும். நம்மளை நாமளே நரகத்திலிருந்து காக்கக்கூடிய மனிதர்களா இருக்கணும். அல்லாஹ் சொன்னது போல நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுல எந்தெந்த செயல்கள் செஞ்சா நம்ம நரகத்துல இருந்து நம்மையும் சரி நம்மளுடைய குடும்பத்தாரையும் சரி காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்னா பார்ப்போம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னா, ஈமானை சரி செய்து கொள்வது, இறை நம்பிக்கையாளர்களாக மாறுவது, நரகிலிருந்து நம்மை காக்கக்கூடிய விஷயம். ஈமானை சரி செஞ்சு கொள்வது. நம்ம நேத்து சொன்ன மாதிரியேதான். உங்ககிட்ட ஒரு பேப்பர் இருந்ததுன்னா அதுல ஒவ்வொன்றா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வெறுமன விஷயங்களை காது வழியா கேட்டு போறதை விட நம்மளுடைய எழுத்து வடிவத்துல அதை நம்ம கொண்டு வரும்போது இன்னும் நமக்கு அதிகமான ஆழத்துல அது போய் பதியும்.
சரிங்களா? அப்ப முதலாவது நரகத்தில் இருந்து நம்மை காக்கக்கூடிய செயல் எதுனா ஈமான். நமக்கு தோணலாம், அப்ப நம்ம எல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் தானே, நம்ம என்ன ஈமான் கொள்ளாமலையா இருக்கோம், ஈமானோட தானே இருக்கோம், நம்ம எப்படி நம்மளுடைய ஈமான சரி செஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம எதை ஈமான் நினைக்கிறோம்? அல்லாஹுவ நம்புறது மட்டும்தான் ஈமான் நினைக்கிறோம். அல்லாஹ் இருக்கான்னு நான் நம்புறேன், பேரளவுல நான் நம்புறேன், அல்லாஹ் இருக்கா அப்படிங்கிறத நம்புறேன், நான் ஒரு முஸ்லிம்னு நான் அடையாளப்படுத்திக்கிறேன். இது மட்டும் ஈமான் கிடையாது. ஈமான்குள்ள என்னென்ன வருதுன்னு பாருங்க. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையேயான நம்பிக்கையை சரிப்படுத்தும். அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையை சரிப்படுத்தணும். என்னை படைச்சது என்னுடைய இறைவன் தான், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறது என்னுடைய இறைவன் தான், எனக்கு உணவளிக்கிறது என்னுடைய இறைவன் தான், நாளைக்கு நான் எந்த இடத்துல மரணிக்க போறேங்கிறத தீர்மானிக்க போறது என்னுடைய இறைவன் தான், என்னுடைய எல்லா பிரார்த்தனைகளுக்கும் செவிசாய்ப்பது என்னுடைய இறைவன் தான் அப்படின்னு அல்லாஹுடைய தன்மைகளை முழுமையா நம்பணும். ரெண்டாவது, அல்லாஹ்வின் மேல ஆதரவு வைக்கணும். சில நேரங்கள்ல சில பிரார்த்தனைகளை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது அதை கேட்டதின்படி அல்லாஹ் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்காட்டியும், இல்ல அது சுத்தமாவே நமக்கு நிறைவேற்றப்படாம தாமதமாயிட்டே இருக்கும் போதும் அல்லாஹ் மேல நம்ம ஒரு அதிருப்தி ஏற்பட்டுரும். என்ன ரப்பு, நான் இவ்வளவு கேக்குறேன், கொடுக்க மாட்றானே, அல்லாஹ் சொல்றானே என்கிட்ட கேளுங்க தர்றேன்னு சொல்றானே, நான் கேட்டும் தரலையே, அப்ப ரப்பு எனக்கு நன்மை நாடனும் விரும்பலையோ அப்படின்ற மாதிரி அல்லாஹ் மேல இந்த மாதிரி அதிருப்தி கொள்ளாம ஆதரவு வைப்பதும் இறை நம்பிக்கையில அடங்கும். மூன்றாவது, அல்லாஹுக்கு அஞ்சுவதும் இறை நம்பிக்கையில அடங்கும். அல்லாஹுடைய கோபத்துக்கு அஞ்சுறது, அல்லாஹுடைய தண்டனைக்கு அஞ்சுறது, இது எல்லாமே இறை நம்பிக்கையில அடங்கும். நான் ஒரு தவறு இந்த பூமியில செய்யறேன்னா இது என்னுடைய இறைவனுடைய பார்வையில எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பயப்படுவதும் இறை நம்பிக்கையுடைய ஒரு அங்கம். ஒரு இமாம் சொல்றாங்க, ஒரு அறிஞர் சொல்றாங்க, உங்களை பார்ப்பதிலேயே அல்லாஹுடைய பார்வையை மோசமான பார்வையா மாத்திராதீங்க. இந்த உலகத்துல இவங்க நம்மள தப்பா பாத்திரக்கூடாது, என்னுடைய தாய் தந்தை கிட்ட நான் எப்பயுமே அவங்களுடைய குட் புக்ஸ்ல தான் இருக்கணும், என்னுடைய நண்பர்கள் கிட்ட நான் நல்லவனாதான் இருக்கணும் அப்படின்னு பூமியில நீங்க எல்லா மனிதர்கள்ட்டையும் பார்த்து பார்த்து பழகுறீங்கல்ல, உங்களை பாக்குறதுலயே மோசமான நபரா நீங்க அல்லாஹ்வை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் மேல வைக்கிற அச்சமும் இறை அச்சமும் இந்த ஈமான் இதுக்குள்ள அடங்கும். நாலாவது என்ன அப்படின்னா தவக்குல், முழுக்க முழுக்க அல்லாஹுவை சார்ந்திருப்பது. முழுக்க முழுக்க அல்லாஹுவை மட்டுமே சார்ந்திருப்பது. எந்த சோதனைகள் வந்தாலும் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், இந்த சோதனையை எனக்கு ஏற்படுத்தினது என்னுடைய இறைவன், இதுல இருந்து என்னை வெளிக்கொண்டு வருவதும் என்னுடைய இறைவன். இதுதான் தவக்குல். ஹஸ்புன் அல்லாஹ் வனிஹ்மல் வக்கீல், அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்வது. இந்த பிள்ளை என்னைய பார்க்கும், இவங்க என்ன பாத்துருவாங்க, இவங்களை நம்பிதானே நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற வார்த்தைகள் எதுவுமே இல்லாம அல்லாஹ்வை முழுமையா நம்புறது. எந்த ஒரு மனிதருடைய இறப்புக்கு பின்னாடியும் அவங்கள நம்ம மலை போல நம்பியிருந்தோமேன்ற வார்த்தையை வெளிப்படுத்தாம, இவங்க மூலமா என் ரப்பு எனக்கு உணவளிச்சான், இவங்க மூலமா என்னுடைய ரப்பு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தான் அப்படின்னு முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்திருப்பது. ஓ, இந்த 4 விஷயத்தையும் கொண்டு நம்மளுடைய ஈமான சரி பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையோட மட்டும் இல்லாம அல்லாஹ் மேல உள்ள ஆதரவு, நான் கரெக்டா தான் அல்லாஹ் மேல ஆதரவு வைக்கிறேனா, அல்லாஹ் மேல உள்ள இரையச்சம், நான் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி பயப்படுறேனா, அல்லாஹ் மேல உள்ள தவக்கல், அல்லாஹ்வை நான் எந்த அளவுக்கு சார்ந்திருக்கேன், இந்த 4 விஷயத்தை நம்ம சரி பண்ணாதான் நம்மளுடைய ஈமான நம்ம சரி பண்ணிக்க முடியும். யாருக்கு உறுதியான ஈமான் இருக்குதோ அந்த மனிதர்களை நரக நெருப்பு தீண்டாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சொல்றாங்கல்ல, யார் லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற கலிமாவை உளமாற சொல்கின்றாரோ, லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற கலிமாவை உளமாற சொல்கின்றாரோ அந்த மனிதரை நரக நெருப்பு தீண்டாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப உளமாற சொல்றதுன்னா நம்ம எப்ப கடைசியா களிமா சொன்னோம்? புதுசா இஸ்லாத்துக்கு வர்றவங்க கூட களிமா சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வருவாங்க. நம்ம எப்ப கடைசியா களிமா சொன்னோம்? எப்ப சொன்னோம்? சில துவாக்கள்லயும் அப்பதானே சொல்றோம். சில துவாக்கள்லயும் ஒளி செஞ்சு முடிச்சுட்டு சொல்லும் போதோ இப்படி திக்ருகளாக தான் சொல்றோமே தவிர, அதை தவிர்த்து நம்ம இந்த களிமாவை நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்குமா? சொல்றாங்க, யார் உளமாற களிமாவை சொல்கிறாரோ, உளமாற அல்லாஹ் மீது இறை நம்பிக்கை கொள்கிறாரோ அந்த மனிதரை நரக நெருப்பு தீண்டாது. முதல்ல நரகத்துல இருந்து நம்மளை விடுதலை பண்ணிக்கணும், அந்த பட்டியல்ல இருந்து நான் வெளியில வரணும். ஏன்னா நம்ம சொல்றாங்கல்ல,
ரமலானுடைய ஒவ்வொரு இரவுலையும், ரமலான் மாதத்துடைய ஒவ்வொரு இரவுலையும் ஒரு சில மனிதர்களை அல்லாஹ் நரக நெருப்புல இருந்து விடுதலை செய்யறான். அதாவது நரகவாசிகள் அப்படிங்கிற பட்டியல்ல இருந்து அவங்க விடுதலை பெற்று சொர்க்கவாசிகள் அப்படிங்கிற பட்டியல்ல சேர்றாங்க. அப்போ இந்த மாதத்துல கூட நம்மளுடைய பெயர் அதுல இருந்து விடுவிச்சுக்கல அப்படின்னா வேற எந்த மாதத்துல நம்மளால விடுவிச்சுக்க முடியும்? அல்லாஹ் இந்த மாதத்துல காத்துட்டு இருக்கானே, அமல் செய், ஏதாவது கேளு, ஏதாவது ஒரு நன்மை செய், சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய், நான் உன் பேரை இதுல இருந்து அழிச்சு உன்னை விடுதலையாக்கி நான் உன்னை சொர்க்கத்துடைய பட்டியல்ல சேர்க்கிறேன்னு அல்லாஹ் சொல்றானே. இப்ப இந்த மாதத்திலேயாவது நம்மளை அதிகமா சுவனத்தின் பக்கம் நெருங்கக்கூடிய மக்களா நம்ம மாத்திக்கணும். நரகத்தை விட்டு தூரமா போகக்கூடிய மக்களா மாத்திக்கணும். அதுல முதலாவது விஷயம் ஈமான, அதுக்கு நம்ம சரி செய்யணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா தொழுகை. எல்லாம் அடிப்படை விஷயங்களாவே சொல்றீங்களே, இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுலயும் எந்த அளவுக்கு நம்ம முறைகளை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதுல இருக்கு. எந்த அளவு நம்ம தொழுகையை சரியா நிறைவேற்றுறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. தொழுகையுடைய முக்கியத்துவத்தை யார் சரியா உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு இது கேள்வி, நீங்க சாட்ல ஆன்சர் பண்ணி. தொழுகையுடைய முக்கியத்துவத்தை கரெக்டா உணர்ந்த மனிதன் யார் தெரியலையா? தொழுகையோட முக்கியத்துவத்தை கரெக்டா உணர்ந்தது யார்? ஒரு நரகவாசியை தவிர சுவன தொழுகையுடைய முக்கியத்துவத்தை யாருமே அறிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு நரகத்துல இருக்கும் போது சக்கர் அப்படிங்கிற நரகத்துல உங்களை நுழைய வச்சது எது அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க தொழுகைகளை வீணடிக்கக்கூடியவங்களா இருந்தோமே, நாங்க தொழுகைகளை சரியா நிறைவேற்றலையே. அப்ப அந்த மனிதனுக்கு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், தொழுகை தானே, பரலான தொழுகை தானே, நேரம் தவறி தொழுதா என்ன அப்படின்னு. இந்த ஒரே ஒரு அமல் ஒழுங்கா இல்லாததால நரகத்துக்கு போன மனிதனுக்கு அப்ப இது எவ்வளவு வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்கு. பூமியில இருக்கும்போது இதை நான் சரியா செஞ்சிருந்திருக்கலாமே, எனக்கு அவ்வளோ நேரம் இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டுச்சு, அப்ப கூட நான் என்னுடைய தொழுகையை சரிப்படுத்திக்கலையேன்னு அப்ப அந்த நரகவாசி தான் இதை அதிகம் உணர்ந்து கவலைப்படக்கூடியவரா இருப்பார். பாருங்க, நபிஸ்வலாசம் சொல்றாங்க, அல்லாஹ் நரக நெருப்புக்கு ஒரு கட்டளை இட்டிருப்பான். எல்லாம் யாருக்கு கட்டளையிடுறான்? நரக நெருப்புக்கு கட்டளையிடுறான். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பு குண்டத்துல குதிக்கும் போது அந்த நெருப்புக்கு ரப்பு கட்டளையிட்டானோ, என்ன கட்டளையிட்டா? நெருப்புக்கு நிறைய பேர் இதை எப்படி புரிஞ்சு போச்சுவாங்கன்னா, அந்த நெருப்பு பூ புளியா மாறிடுச்சு, அது பூவா மாறிடுச்சு, நரக சாரி அந்த நெருப்பு குண்டம் நெருப்பு போய் அதுல பூ வந்துருச்சு அப்படிலாம் இல்லை. அல்லாஹ் ஆக்சுவலா அவங்க நரக அந்த தீ குண்டத்துக்குள்ளதான் அவங்க குதிப்பாங்க, நெருப்பு குண்டத்துக்குள்ளதான் அவங்க குதிப்பாங்க. நெருப்புடைய தன்மையவே அல்லாஹ் மாற சொல்லி கட்டளையிட்டு, நீ அவர் மீது குளுமையாக மாறுன்னு அல்லாஹ் கட்டளையிட்டு. இப்ப எப்படி இப்ராஹிம் நபிக்காக அல்லாஹ் அந்த நரக நெருப்புக்கு ஒரு கட்டளை இட்டானோ, சாரி அந்த நெருப்புக்கு ஒரு கட்டளை இட்டானோ, அதே போல அல்லாஹ் தொழுகக்கூடிய இந்த அடியார்களுக்காக நரக நெருப்புக்கு ஒரு கட்டளை இடலாம். அது என்ன கட்டளை அப்படின்னா, என்னை அதிகம் சிரம் பணிந்து சுஜூதில் இருக்கக்கூடிய என்னுடைய அடியானின் சுஜூதுடைய தடத்தை நீ என்ன செய்யக்கூடாது? தீண்டவே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுஜூதுடைய தடத்தை தீண்டாத அப்படிங்கிறதும், தொழுகையில கரெக்டா இருக்கக்கூடிய என்னுடைய அடியான நீ துன்பப்படுத்த கூடாது அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். அப்போ அல்லாஹ் தொழுகையில கரெக்டா இருக்கக்கூடிய மனிதர்களை நரகம் தீண்டாது அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன். அதுவும் எப்படி தொழுகையில சரியா இருக்கணும்? சரியான முறையில ஒது செஞ்சு நேரம் தவறாம தொழுது ருக்குவையும் சுஜூதையும் முறைப்படி செய்யக்கூடியவங்களா விஸ்வாசம் சொல்றாங்க. அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கும் ரொம்ப நெருக்கமான நிலை இது தெரியுமா? எந்த நிலையில இருந்தா நம்ம அல்லாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருப்போம் தெரியுமா? நம்ம சுஜூதுல இருக்கும் போதுதான் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான நிலையில நம்ம இருப்போம். எப்படி ஒரு கிளாஸ் எடுக்கிற ஒரு டீச்சர் கிட்ட நம்ம ரொம்ப நெருங்கணும்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு போய் உட்காருவோம். இல்ல ஒரு பயணத்துல டிராவல் பண்ணும்போது நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் கொஞ்சம் நெருக்கமா உட்காந்து பேசிட்டு வரணும்னா பக்கத்துல பக்கத்துல உட்காந்துக்கிறத விரும்புவோமோ, அதே போல அல்லாஹ் ஒரு அடியான் அல்லாஹுவை நெருங்கணும்னு நினைச்சா அவன் அதிகம் சுஜூது செய்யக்கூடியவனா இருக்கு. இறைவனை ஒரு அடியான் நெருங்கும் தருணம் சஜிதா. சஜிதால இருக்கும்போது நமக்கு வேணா அல்லாஹ் 7 வானத்துக்கு மேல இருக்கலாம். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்னு அல்லாஹ் சொல்றான், நீங்க சுஜூதுல இருக்கும்போது எனக்கு பக்கத்துல இருக்கீங்க, அதனால சுஜூதுல துவாவை அதிகப்படுத்துங்கன்னு ரசூலா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விதத்துல உணர்ந்து நம்ம தொழுவோம்னா, ஒவ்வொரு ருக்குவின் போதும் நம்ம உணர்தலோட ருக்கு செஞ்சோம்னா
நாளைக்கு மறுமையில எல்லா மனிதர்களும் நிற்கும் போது அல்லாஹுடைய வருகை வந்த உடனே எல்லாருமே ருக்கு சஜிதால போயிருவாங்க. யாரால மட்டும் குனிய முடியாது. யார் இந்த உலகத்துல அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றி வாழலையோ அவங்களுடைய முதுகு எலும்பு மட்டும் ஸ்டிஃப் ஆயிருவாங்க. அப்போ ஒவ்வொரு ருக்குவுலையும் ஒவ்வொரு சுஜூதுலையும் நம்ம எந்த உணர்வோடு செய்யணும்னா, இங்க நான் இதை சரியா செஞ்சாதானே என்னுடைய இறைவனை மறுமையில பார்க்கும்போது இதே போல ஒரு சுஜூதுல என் இறைவனை நான் சந்திக்க முடியும் அப்படிங்கிற உணர்வோட தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கு. இன்னும் இதுல குறிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் லுஹருக்கு முன் சுன்னத்தாக 4ம் லுஹருக்கு பின்னாடி 4 ரக்காயத்தும் தொழுகிறாங்களோ அந்த மனிதரை நரக நெருப்பு தீண்டாது. ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதருக்கு நரக நெருப்பை ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது வரைக்கும் எத்தனை பார்த்திருக்கோம்? 2. ஒண்ணு என்னது? ஈமானை சரி செய்து வாழக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் நரக நெருப்பை ஹராமாக்கிட்டான். 2வது, சுஜூதின் மூலமா தொழுகையின் மூலமா அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ் நரக நெருப்பை ஹராமாக்கிட்டான். அதுலயும் குறிப்பா லுஹருக்கு முன் சுன்னத் 4, லுஹருக்கு பின் சுன்னத் 4 தொழுகக்கூடிய மனிதருக்கு. எத்தனையோ சுன்னத்துகள் இருக்குல்ல, ஏன் லுஹர் அல்லாஹ் தேர்வு செஞ்சு இந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்குறான்? இதுக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் தான், ஒரு மனிதன் தன்னுடைய அந்த ஒரு நாள் ரொட்டீன்ல எப்ப கொஞ்சம் சோம்பேறியாவும் கொஞ்சம் லேசியா கொஞ்சம் டயர்டா கொஞ்சம் தூங்கணும்னு நினைக்கிறது எப்பதான்? உணவு சாப்பிட்டுட்டு இந்த லுஹருக்கு அப்பதான். இந்த நேரம் தான் கொஞ்சம் மந்தமா போகும். அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல கூட, ஏன்னா அப்ப வெப்பமும் அதிகமா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல கூட எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைவு கூறுறதுக்காக தொழுகிறானோ அவருக்கு அல்லாஹ் நரக நெருப்ப ஹராமாக்குறான். அடுத்து 3வது பாருங்க, யாருக்கு அல்லாஹ் நரக நெருப்ப ஹராமாக்குறான்னா, நோன்பு வைக்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் நரக நெருப்ப ஹராமாக்குறான். அல்லாஹ்விற்காக நோன்பு வைக்கக்கூடிய மனிதருக்கு. நோன்பு தான் அல்லாஹ் கிட்ட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமல். யார் ஒரு நாள் அல்லாஹ்விற்காக நோன்பு நோக்கிறாங்களோ, இது ரமலானுடைய நோன்பு மட்டும் இல்ல, சாதாரணமான வேறு சுன்னத்தான நஃபிலான நோன்புகளா இருந்தா கூட, யார் அல்லாஹ்விற்காக ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்களோ அல்லாஹ் அவருடைய முகத்தை 70 ஆண்டு நரகத்தை விட்டு லுஹருக்கு பின்னாடி 4 ரக்காயத்து, லுஹருக்கு முன்னாடி 4. யார் ஒரு நாள் அல்லாஹ்விற்காக நோன்பு நோக்கிறார்களோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டு நரகத்தை விட்டு தூரமாக்குறான். இன்னும் ரமலான் வந்துட்டாலே இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் பிரபலமா தெரியும். நோன்பு நரகிலிருந்து காக்கும் கேடயமாகும். எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு அமல் பாருங்க. அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான அமல். எல்லா அமலுக்கான கூலியையும் அல்லாஹ் பூமியிலேயே சொல்லிடலாம். ஆனா எதுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லல? நோன்புக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லணும். நோன்பு எனக்கானது. என்னுடைய அடியான் என்னை வந்து சந்திக்கும் போது நான் அதை அவனுக்கு எப்படி தரேன்? ஒரு சர்ப்ரைஸா தரேன். அதை நான் அவனுக்கு பன்மடங்கா பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கூலியா நான் அவனுக்கு கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றேன். நோன்பு எனக்கானது, அதுக்கு நானே கூலி கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றேன். இந்த நோன்பு எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னா, ரசூல்லா திங்கள் வியாழன் நோன்புகள்லாம் வச்சாங்க தெரியுமா? திங்கள் வியாழன் நோன்பு வைக்கிறது. ரசூல்லா கிட்ட கேக்குறாங்க, ரசூல்லா நீங்க திங்கள் வியாழன் நோன்பு வைக்கக்கூடிய காரணம் என்ன? ரசூல்லா சொல்றாங்க, ஒரு அடியானுடைய அமல்கள், பொதுவா நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ் கிட்ட திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சமர்ப்பிக்கப்படும். அதே போல ஒரு வருடத்துடைய அமல் ஷாபான் மாதத்துல சமர்ப்பிக்கப்படும். தெரியுமா? அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுக்கு முன்பா ஷாபான்ல அதிகம் நோன்பு வச்சிருக்காங்க. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் நீங்க இந்த 2 நாட்கள்ல நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கப்படும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திங்களும் வியாழனும் என்னுடைய அமல் என் ரப்பு கிட்ட சமர்ப்பிக்கப்படுது. அல்லாஹ் கிட்ட என்னுடைய அமல்களை கொண்டு போய் சமர்ப்பிக்கும் போது அந்த அமலை நோன்பால அலங்கரிக்க நான் விரும்புறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா இருக்கு அப்படின்னு சொல்லி. யார் அல்லாஹ்விற்காக நோன்பு வைக்கிறாங்களோ அவரும் நரகத்திலிருந்து தன்னை விடுவிச்சுக்கக்கூடிய நபரா இருக்காரு. 4வது, யார் அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கின்றாரோ, எந்த மனிதர் அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கின்றாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிட்டான். நரகம் அவரை தீண்டாது. நம்ம அல்லாஹ்வை நேசிக்கும் போது அல்லாஹ்வும் நம்மள என்ன செய்யறான்? நேசிக்க ஆரம்பிக்கிறான். இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய அதிகபட்ச சந்தோஷம் எது தெரியுமா? அல்லாஹ்வை அறிவதும் அல்லாஹ்வை நேசிப்பதும். இது 2ம் தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே அதிகபட்சமா இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அமலா இருக்கும். அல்லாஹ்வை நேசிக்க கத்துக்கணும். அல்லாஹ்வை நண்பனாக்குறதுக்கு கத்துக்கணும். அல்லாஹுடைய நண்பன் யாரு? அல்லாஹ் சொல்றான்ல, இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய நபிமார்கள் 2 பேரு யாரு?
அல்லாஹுடைய ஒன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தவங்க நம்மளுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களும் அல்லாஹுடைய நண்பர். அல்லாஹ் எங்கேயாவது இவங்க மட்டும்தான் அல்லாஹுடைய நண்பர் ஆக முடியும், நம்ம எல்லாம் ஆக முடியாது, அப்படி ஏதாவது அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டிருக்கானா? யாரெல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப அல்லாஹ்வுக்கு உற்ற மனிதர்களா மாறினாங்க. அல்லாஹ் சொல்றான்ல ஒரு நபிமொழியில, என்னுடைய அடியான் என்னை நெருங்கணும்னு நினைக்கிறேன், அவனுடைய ஃபரல் எல்லாம் நிறைவேற்றுறான், இன்னும் என்ன நெருங்கணும்னு ஆசைப்படுறான், நஃபீலான சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் மூலமா என்னை நெருங்கிக்கிட்டே வரான், இறுதியா அவன் என்னை ரொம்ப நேசிக்கிறான், நானும் என்னுடைய அடியானை ரொம்ப நேசிக்கிறேன். ஒரு கட்டத்துல எப்படி ஆகுறோம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், என் அடியான் பார்க்கின்ற பார்வையாகவும், அவன் கேட்கின்ற காதாகவும், அவன் பிடிக்கின்ற கைகளாகவும், அவன் நடக்கின்ற கால்களாகவும் நான் மாறிடுறேன் அப்படின்னா, அந்த அடியானுடைய முக்கியத்துவம் எல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்ட என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா நான் அவனை நோக்கி கூடுதலா நெருங்குறேன், அவன் என்னை நோக்கி நடந்து வந்தா நான் அவனை நோக்கி ஓடி வர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அளவுக்கு அல்லாஹ்வை நேசிக்கும் போது நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்குறோம். அந்த நபிமொழியில இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த அடியான் என்கிட்ட எதை கேட்கிறானோ நான் அதை கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்றான். எதிலிருந்து அவன் பாதுகாப்பு தேடுறானோ அந்த பாதுகாப்பையும் நான் அவனுக்கு வழங்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்றான். இப்ப எதுல இருந்து அவன் பாதுகாப்பு கேட்க போறான்? நரகத்துல இருந்தால பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய கோபத்துல இருந்துதான பாதுகாப்பு. இப்ப யார் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மனிதர்களா இருக்காங்களோ அந்த மனிதர்களை நரகத்துடைய நெருக்கத்தை இந்த சாதாரண நாளா அது முழுமைதான். இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாள்ல அல்லாஹ் தன்னை நேசிக்கிற மனிதர்கள் மேல ஏதாவது ஒரு காயம் ஏற்பட விரும்புவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல ஒரு அழகான ஒரு நபிமொழி, ஒரு தொலைந்து போன ஒரு குழந்தைய ஒரு தாய் கட்டி அணைக்கிறத பார்த்துட்டு அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த அந்த இடமும் அப்படியே கண்ணீர் மல்க அந்த காட்சியை பாக்குறாங்க. ஏன்னா அந்த பெண் குழந்தை தொலைஞ்சு போச்சு தேடிட்டே இருக்காங்க, காலையில இருந்து தேடுறாங்க தேடுறாங்க. அப்ப அந்த பெண் இவங்க எல்லார்கிட்டயும் வந்துதான் கேட்டிருக்காங்க, என் பிள்ளைய பாத்தீங்களா, என் குழந்தைய பாத்தீங்களா. அப்ப ஒரு கட்டத்துல அந்த குழந்தை பார்த்து அவங்க ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொஞ்சம் அந்த காட்சி அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கு எல்லாருக்குமே. இப்ப ரசூல்லா அப்படியே அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சஹாபாக்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ரசூல்லா ஒரு வார்த்தை கேட்கிறாங்க சஹாபாக்கள் கிட்ட, இந்த தாய் தன்னுடைய குழந்தைய நெருப்புல வீசுவாளா? சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், அது எப்படி வீசும்? இதை விட உங்களுடைய இறைவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறான், அவன் மட்டும் எப்படி உங்களை நரகத்துல வீசுவான் அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்கிறான். இப்ப யார் அல்லாஹ்வை நேசிச்சு தனக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு உறவை நேசத்தின் மூலமா பலப்படுத்திக்கிறாங்களோ அந்த மனிதரை நரகத்துடைய நெருப்பு தீண்டாது. எப்படி எல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கலாங்கிறதுக்கான உதாரணம் பாருங்க, எப்படி சஹாபாக்கள் நேசிச்சிருக்காங்க. முஸப் இப்னு உமைர் அப்படின்னு ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருந்தா அவருடைய கீழ ஆடை பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுத்தோல் மாதிரி, ஆட்டுத்தோல்ல செஞ்ச ஒரு ரொம்ப மலிவான ஒரு ஆடை மாதிரி இருக்கு, அதை போட்டுட்டு அவர் போறாரு. இத பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ் எப்படி ஒளியை ஏற்படுத்தியிருக்கான் தெரியுமா? இந்த மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ் எப்படி ஒளியை ஏற்படுத்தியிருக்கான் தெரியுமா? இவர் ஒரு காலத்துல நான் மக்கால பார்க்கும்போது இவர் ஒரு முறை போட்ட ஆடையே திரும்ப போட மாட்டார். ஒரு தடவை ஒரு ட்ரெஸ்ஸ போட்டா அவரு திருப்பி போட மாட்டார். அவருடைய தாயும் தந்தையும் அவருக்கு விதவிதமான ஆடைகளையும் நறுமண பொருட்களையும் கொடுத்து அவர் அவ்வளவு சொகுசா வச்சிருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இங்க வந்திருக்காரு. எப்படி இவர் அல்லாஹ்வை நேசிக்கிறாரு. சொல்றாங்க, இந்த மனிதன் எப்படி அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிச்சிருக்காருன்னு பாருங்க, இந்த நேசத்திற்கான அடையாளத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல இன்னும் ஒரு நிகழ்வு, உஹது போறப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் அப்படிங்கிற சஹாபியும் அப்துல்லா இப்னு ஜஹஸ் அப்படிங்கிற சஹாபியும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. உஹது போர்க்களத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, வாங்க நம்ம ஒரு ஓரமா நின்று என்ன செய்வோம், துஆ செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்ப முதல்ல சஅத் இப்னு அபி வக்காஸ் துஆ செய்யறாரு. என்ன துஆ செய்யறாருன்னா, யா அல்லாஹ், நான் இந்த போர்க்களத்துக்கு போகும்போது என்னை விட பலமான ஒரு எதிரியை நான் சந்திக்கணும், அந்த எதிரியை நான் சண்டை போட்டு வீழ்த்தி தோக்கடிச்சு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய உன்னுடைய பெயரை நிலைநிறுத்த நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருந்த அப்துல்லா இப்னு ஜஸ் வந்து ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப இப்ப இவருடைய அப்துல்லாவுடைய டர்ன் வருது. அப்ப அப்துல்லாவுடைய டர்ன்ல அவர் எப்படி துவா செய்யறாருன்னா, யா அல்லாஹ், நான் இந்த போர்க்களத்துக்கு போகணும், என்னை விட பலமான ஒரு எதிரியை நான் சந்திக்கணும், அவனோட நான் சண்டை போடணும், என்னுடைய மூக்கும் காதும் அறுபட்டு
நான் உனக்காக உன்னுடைய பாதையில உயிர் தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி துவா செய்யறேன். இப்ப சாத் இப்னு அபீ வக்காஸ் சாமின்னு சொல்றாங்க. இப்ப போர் முடிஞ்சிருச்சு. போர்க்களத்துல நாங்க யாரெல்லாம் ஷஹீத் ஆயிருக்காங்கன்னு பார்க்க போனோம். இந்த அப்துல்லா இப்னு ஜாயிஸ பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது. அவர் எப்படி துவா செஞ்சாரோ அதே மாதிரி அவர் ஷஹீதாக்கப்பட்டு இருந்தாரு. அப்போ இந்த மனிதன் எந்த அளவு அல்லாஹ்வை நேசிச்சிருக்கா அப்படிங்கிறத நினைச்சு நான் வியந்தேன். தன்னுடைய உயிரை கூட அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யற அளவுக்கு, உனக்காக நான் என்னுடைய உயிரையும் தியாகம் செய்யறேன்ற அளவு இறைவனிடம் ஒப்பந்தம் பண்ணிக்கிற அளவுக்கு இவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான நேசம் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சஹாபி சொல்றாங்க. நமக்கும் நம்மளுடைய இறைவனுக்குமான நேசத்தினுடைய அளவுகோல் என்ன? ஒரு சதவீதம் கொடுத்தோம்னா நம்ம அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? ஒரு 10% நேசிக்கிறோம். இல்ல நான் 50% நேசிக்கிறேன்னு சொல்ல முடியும். ஒரு 20% இப்படி நான் அல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தா என்னுடைய ரப்புக்காக நான் எந்த விஷயங்களை தியாகம் பண்ணிருக்கேன், எதெல்லாம் என் வாழ்க்கையில அல்லாஹுக்காகன்னு நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஸோ அல்லாஹ்வை நம்ம நேசிக்கக்கூடிய விஷயம் நம்மள நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கும். 5வது விஷயம் என்னன்னா, அல்லாஹுடைய பாதையில போராடும் நபரை நரக நெருப்பு தீண்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருடைய பாதங்கள் அல்லாஹுடைய பாதையில போரிடுவதன் மூலமாக தூசியாக்கப்படுதோ அந்த கால்கள் ஒருபோதும் நரக நெருப்பு தீண்டாது. யார் அல்லாஹுடைய பாதையில போரிட்டு போறதன் மூலயமா ரொம்ப தூசி, ரொம்ப புழுதியாகி, ரொம்ப ஷஹீதாகிறது தான் இதனுடைய அர்த்தம். யார் அல்லாஹுடைய பாதையில போராடி தூசி படிஞ்ச ஒரு மனிதரா இருக்கிறாரோ அந்த மனிதரை நரக நெருப்பு தீண்டாதுன்னு சொல்றோம். இன்னைக்கு இதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு ரொம்ப கம்மி. அல்லாஹ்வுடைய பாதையில போராடக்கூடிய வாய்ப்பு நம்ம வாழ்ற சூழல்ல கம்மி. ஆனா ஒரு சில மனிதர்களுக்கு இது ரொம்ப இலகுவா கிடைக்குது. இலகுவா ஷஹீதாயிடுறாங்க. பச்சை கிளிகள் போல அவங்க இந்நேரம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்க போறாங்க. அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவங்களா அவங்க இருப்பாங்க. நம்ம நம்ம வாழ்ற சூழல்ல இது கம்மி. ஆனா நம்ம எந்த விதத்துல போராடலாம் அப்படின்னா, நம்மளுடைய நஃப்ஸ் கூட போராடிட்டே இருக்கலாம். அல்லாஹ் கிட்ட நெருக்கமாகறதுல நம்ம நஃப்ஸ் நம்மளை விட்டு தூரமா போகும்போதெல்லாம் நீ செய்யறது தப்பு, நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம், நம்ம அல்லாஹ்வை நெருங்கணும் அப்படிங்கிற போராட்டம் தான் நமக்கான பெரிய போராட்டமா இருக்கு. அடுத்தது எந்த ஒரு அமல் நம்மள நரக நெருப்புல இருந்து தூரமாக்குது, நரக நெருப்ப நமக்கு ஹராமாக்குது அப்படின்னா 2 கண்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 2 கண்களை நரக நெருப்பு தீண்டாது. ஒண்ணு என்ன கண்ணுனா, இஸ்லாமிய சமூகம் தூங்கும் போது, அதாவது இஸ்லாமிய உம்மத் வந்து தூங்கும்போது, ஒரு போர்லயோ இல்ல எதுலயோ பாதுகாத்துக்க ஒரு நபர் இருக்காருன்னு சொல்லி இவங்க எல்லாம் நிம்மதியா தூங்குவாங்க. அந்த கூட்டத்தை ஒரு மனிதர் தூங்காம நின்று பாதுகாக்கிறாருல்ல, அப்படி பாதுகாக்கக்கூடிய அந்த கண்களை நரக நெருப்பு தீண்டாது என்று சொல்றாங்க. அதே போல யார் தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அழுகின்றார்களோ அந்த கண்களையும் நரக நெருப்பு தீண்டாது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹுவை நினைச்சு அழுகிறதுனா எப்படி அழுகிறது? எதை நினைச்சு அழுகிறது? நீங்க எதை நினைச்சு வேணாலும் அழுகுங்க. நம்ம செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ் கிட்ட கண்ணீர் சிந்தலாம் தனிமையில. அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அருட்கொடைகளை நினைச்சு கண்ணீர் சிந்தலாம். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நினைச்சு கண்ணீர் சிந்தலாம். அல்லாஹ் நமக்கு எப்படி நேர்வழி கொடுத்திருக்கா அப்படிங்கிறத நினைச்சு நினைச்சு பூரிச்சு கண்ணீர் சிந்தலாம். இப்படி எந்த வகையில நீங்க கண்ணீர் சிந்தனாலும், இல்ல எனக்கு ரொம்ப கவலைகளும் சோதனைகளுமா இருக்கு, இதுல இருந்து என்னை வெளிக்கொண்டு வா இறைவா, உன்னை தவிர வேற யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற ரீதியில நம்மளுடைய கவலைகள் அல்லாஹ் கிட்ட பகிர்ந்து அவன் கிட்ட உதவி தேடி நம்ம கண்ணீர் சிந்தலாம். எந்த வகையில நம்ம கண்ணீர் சிந்தினாலும் இந்த கண்களை நரக நெருப்பு தீண்டாது அப்படின்னு சொல்றேன். இப்படி கண்ணீர் சிந்தின எத்தனையோ சஹாபாக்கள் இருக்காங்க. நம்ம வகுப்புடைய ஆரம்பத்துல கூட பார்த்தோம். நரகத்துடைய கொடுமைகளை கேட்ட ஒரு சஹாபி அதை நினைச்சு அழுது 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 கடைசியில என்ன செஞ்சிடறாரு? இறந்தே போயிடுறாரு. அல்லாஹ்விற்காக அழுகின்ற கண்கள் நரகத்துடைய நெருப்புல இருந்து பாதுகாக்கப்பட்ட கண்களா இருக்கு. அடுத்தது பொறுமையின் போது இன்னல்களின் போது, சோதனையின் போதும் இன்னல்களின் போதும் பொறுமையாக இருக்கின்ற நபரை நரக நெருப்பு தீண்டாது. சோதனைக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. உங்கள ஒருத்தருக்கு 3 குழந்தைகள் இருக்கு. 3 குழந்தைகளுமே இறந்து போயிருச்சு. அப்பையும் அவர் அல்லாஹ்விற்காக பொறுமையா இருந்தார் அப்படின்னா அந்த மனிதரை நரக நெருப்பு தீண்டாது. ஒருத்தர் கேட்கிறாரு, யார சொல்லலாம், 3 இல்ல 2 குழந்தைகள், 2ம் இதுல வரும் அப்படின்ற. இறுதியில ஒரு குழந்தை, உங்களுடைய ஒரு குழந்தைய நீங்க
இழந்திருந்தாலும் அந்த இழப்புக்காக நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு பகரமா அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி நரக நெருப்பு உங்களை தீண்டாது. வெறும் குழந்தையுடைய இழப்பு தான் மட்டும் இல்லை, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கிற எந்தவித சோதனையா இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் சார்ந்ததா இருந்தாலும் சரி, மன அமைதி சார்ந்ததா இருந்தாலும் சரி, எந்த விதமான சோதனைகள்லையும் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் அதற்கு பகரமா நமக்கு எதை கொடுக்குறாங்க? சுவனத்தை கொடுக்குறான். நரக நெருப்புல இருந்து நம்மளை பாதுகாத்து வைக்கிறான். நம்மளுக்கு நரகத்தை அல்லாஹ் ஹராம் ஆக்கிடுறான். நம்ம அதுல நுழைய முடியாத அளவு அல்லாஹ் கடுமையா நரகத்துக்கு கட்டளைகள் கொடுத்துறான். இந்த மனிதனா நீ தீண்டவே கூடாது அப்படிங்கிற. அடுத்ததா நம்ம கிட்ட எந்த அமல் இருந்தா இந்த நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னா சதக்கா செய்யக்கூடிய நிபுணர்களா இருந்தா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சதக்காவும் நம்மை நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெருநாள் திடலப்ப சஹாபாக்களுக்கு எல்லாம் முதல்ல உரை நிகழ்த்திடுறாங்க. உரை நிகழ்த்திட்டு ரெண்டாவதா பெண்களுடைய பகுதிக்கு போய் பெண்கள் கிட்ட உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்துல நான் பெண்களை அதிகம் பார்த்தேன் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா நரகத்துல பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. பெண்கள் அதிகமான நபர்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருக்கவே மாட்டாங்கன்னு இல்லை. பெண்கள் அதிகமான நபரா அங்க தெரிஞ்சாங்க அப்படின்ற சொல்றாங்க. இது எப்படி தவறா விளங்கிக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த நரகத்துடைய பாப்புலேஷன்லயும் பெண்கள் தான் அதிகம் அப்படின்னு. அப்படி இல்லை. இதை எப்படி விளங்கிக்கணும்னா பெண்களுடைய பாப்புலேஷன்ல இப்ப ஒரு 10 பேர்னா அதுல 6 பேர் நரகத்துல இருந்தாங்க அப்படி இதை சொல்லுது. பெண்கள் உங்களுடைய எண்ணிக்கையில உங்கள நீங்க கொஞ்சம் நிறைய பேர் என்ன செய்வீங்க, நரகத்துக்கு போகக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. அது எந்த ஒரு அமலுக்காகனா நீங்க நன்றி செலுத்தாத மனிதர்களா இருந்தீங்க. யார்கிட்ட? உங்களுடைய கணவர்மார்கள் கிட்ட, உங்களுடைய துணைகள் கிட்ட நீங்க நன்றியோட நடந்துக்கல. அவங்க உங்களுக்கு எவ்வளவு பணிவிடைகள் செய்தாலும் அதுல நீங்க குறை காண்பிட்டே இருக்கீங்க. எல்லா சுகங்களையும் நீங்க அனுபவிச்சதுக்கு பின்பும் உங்களால நான் எதுவுமே அனுபவிக்கலன்ற வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. எச்சரிக்கையை கொடுத்துட்டு சொல்றாங்க, அதனால நீங்க தர்மங்கள் செஞ்சு உங்களை நரக நெருப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு. எல்லாரையுமே தர்மம் நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கும். ஆனா இப்போ பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கூடுதலா சொல்றாங்க. ஏன்னா நீங்க 10 பேர்னா அதுல 6 பேர் தான் நரகத்துக்கு போயிடுறீங்க, கொஞ்சம் பேர் தான் நீங்க எங்க செய்றீங்க, சொர்க்கத்துக்கு போறீங்க. உங்களுடைய நன்றி கெட்டத்தனம் உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்க்குது. அந்த குணம் பெண்களுக்கே உள்ள இயல்பா சில நேரங்கள்ல அமைஞ்சிருது. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க, தர்மங்கள் அதிகமா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேரிச்சம்பழத்துடைய ஒரு பகுதியாவது இல்ல ஒரு பேரித்தம்பழத்துடைய ஒரு கொட்டையின் அளவாவது நீங்க என்ன செய்யுங்க, தர்மம் செஞ்சு உங்களை நீங்களே நரக நெருப்புல இருந்து விடுவிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம எப்பயும் நம்ம சதக்கா செய்யும் போது பிறருடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கும் போது எந்த எண்ணம் வந்துடக்கூடாது, நான் கொடுக்குறேன் அந்த தனிப்பட்ட நபருடைய பெயரை நினைச்சு இவருக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு இல்லாம இந்த தொகை, இந்த என்னுடைய உதவி, இந்த என்னுடைய நேரத்தை நான் செலவழிச்சு இவங்களுக்காக நான் செய்யக்கூடிய இந்த உதவி என்னை நரகத்துல இருந்து பாதுகாக்கும். இத நான் என்னுடைய நரக விடுதலைக்காக செய்யறேன். ஏன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கிட்ட எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்குங்க. தாய் தந்தை வேணுமா எடுத்துக்கோ, என்னுடைய கணவர் வேணுமா எடுத்துக்கோ, என்னுடைய பிள்ளைகள் வேணுமா எல்லாம் எடுத்துக்கோ, என்னுடைய நண்பர்கள் வேணுமா எடுத்துக்கோ, இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இந்த பூமியை விட பெரியதா என்கிட்ட செல்வங்கள் இருந்தா கூட அதையும் எடுத்துக்கோ, என்ன மட்டும் நரகத்துல இருந்து நீ வெளியில அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க. அப்ப அதை நினைச்சு பார்க்கும்போது பூமியில நம்ம செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு தர்மத்தையும் நம்ம என்னவா நினைச்சுக்கணும், எனக்கான விடுதலைக்குரிய தொகையா நான் கொடுக்குறேன், எனக்கான பிணைய தொகை ரப்பே என்ன நீ நரகத்துல இருந்து விடுதலை பண்ணிரு அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க சதக்கா செய்யக்கூடியவங்களா இருக்கு. கொடுக்கறதுக்கு என்கிட்ட பொருளே இல்லையே, தர்மம் செய்யறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லையே, நான் என்ன செய்யணும், தர்மம் செய்யற அளவு என்கிட்ட பொருளாதாரம் இல்லையே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களால தர்மம் செய்யற அளவு உங்களுக்கு பொருளாதாரம் இல்லாட்டி நீங்க நல்ல வார்த்தைகள் பேசுங்க, அதுவும் தர்மம் தான். இன்னைக்கு நல்ல வார்த்தைகள் பேசுற மனிதர்கள் ரொம்ப கம்மி. நம்ம ஏதாவது ஒரு கவலையை பகிர்ந்துக்கிட்டோம்னா அந்த கவலையை இன்னும் அதிகப்படுத்துற மனிதர்கள் தான் ஜாஸ்தி. உனக்கு போய் இப்படி நடந்துருச்சு, உனக்கு இப்படி எல்லாம் நடக்கலாமா, நீ எவ்வளவு நல்ல பிள்ளை, உன்னை போய் ஏமாத்திட்டாங்களே இப்படின்னு நம்மளுடைய கவலைகள் என்ன செய்யறாங்க, அதிகம் தான் படுத்தி விடுறாங்க. நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய மனிதர்கள் கம்மி. நல்ல வார்த்தைகள் தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தர்மம் நம்மை நரக நெருப்பில இருந்து விடுவிக்கக்கூடியதா இருக்கு.
அடுத்ததா நம்மை நரக நெருப்புல இருந்து விடுவிக்கக்கூடிய அமல் என்னன்னா, நல்ல குணங்கள் நம்மை நரக நெருப்புல இருந்து விடுவிக்கும். நல்ல குணங்கள் நம்மை நரக நெருப்புல இருந்து விடுவிக்கும். சொல்ல சொல்றாங்கல்ல, மறுமையுடைய திராஸ்ல உங்களுடைய அமல்கள் எல்லாம் வைக்கும்போது எந்த அமலுக்கு அதிகமான வெயிட் இருக்கும் தெரியுமா? உங்களுடைய நற்குணங்கள் தான் அதிகமான எடை உள்ளதா இருக்கும். இங்க பூமியில ஒரு மனிதர் நல்லா தொழுவாரு, தொழுகசாலி வணக்கசாலியா இருப்பாரு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவார். ஆனா அவருடைய குணம் பார்த்தோம்னா மோசமான குணமா இருக்கும். சக மனிதனுடைய உரிமைகளை கொடுக்க மாட்டாரு, யார்கிட்டையும் பணிவா நடந்துக்க மாட்டாரு, இரக்கம் காட்ட மாட்டாரு, நல்ல வார்த்தைகள் பேச மாட்டாரு, கெட்ட வார்த்தை பேசுறவங்களா இருப்பாரு. தொழுகிறத மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு அடையாளமா வச்சு ஒரு முஹ்மீன் அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில எதுக்கு வெயிட் அதிகம்? நற்குணத்துக்கு எடை அதிகம். இந்த நற்குணம் நம்மை நரகில் இருந்து காக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அறிவுரையை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் எப்பயும் ஒரு துஆ செய்யறது வழக்கம். அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி ஃபஹ்ஸின் ஃபுல்கி. யா அல்லாஹ், என்னுடைய வெளிப்புறத்தை அழகாக்கியதை போல என்னுடைய உள்புறத்தையும் அழகாக்கி வை அப்படின்னு இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து ஒரு சஹாபி கத்துக்கிட்டு போறாங்க. எனக்கு அவங்களுடைய பேர் இப்போ நினைவுக்கு வரல. அந்த சஹாபியுடைய மனைவி சொல்றாங்க, இந்த துவாவை கத்துக்கிட்டு வந்துட்டு என்னுடைய கணவர் ஒரு இரவு ஃபுல்லா இந்த ஒரு துவாவை மட்டும் அல்லாஹ் கிட்ட கேட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டே இருந்தாரு. அல்லாஹ், என்னுடைய வெளிப்புறத்தை நீ அழகாக்கி வச்சுட்ட, என்னுடைய உள்ளத்தையும் நீ அழகாக்கி வை, எனக்கு நற்குணத்தை கொடு. மனிதர்கள் கிட்ட நான் அடையாளப்படுத்தும் போது இவன் நல்ல குணம் உள்ளவன் என்னை அடையாளப்படுத்து அப்படின்னு சொல்லி துவா செய்யக்கூடியவங்க. நற்குணம் உண்மை நரகில் இருந்து காக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்கள் கிட்ட, நரகம் ஹராமாக்கப்பட்ட மனிதர்களை பத்தி நான் அவங்களுக்கு சொல்லவா? யாரெல்லாம் அல்லாஹ் நரகத்துக்கு தடை செஞ்சா அப்படிங்கிற மனிதர்களை பத்தி உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரு சொல்றாங்க. யார் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றாரோ அவர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டார், அவரை நரகம் தீண்டாது. மக்களுக்கு நெருக்கமா இருக்கணும், ஏதாவது ஒரு தேவைனா உடனே செஞ்சு கொடுக்கிறது, ஆறுதலான வார்த்தைகள் பேசக்கூடிய மனிதன். 2வது நன்னடத்தை உள்ள மனிதன். 3வது பழகுவதற்கு இலகுவான மனிதன். ஒரு சிலர்கிட்ட பழகுறதே கடினமா இருக்கு. என்ன நினைப்பாங்களோ, நம்ம சொன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்களோ, திரும்ப நம்ம கிட்ட பேச மாட்டாங்களோ, யதார்த்தமா இருக்க மாட்டாங்களோ, இப்படி பல கேள்விகள் இருக்கும்ல. அப்போ யார் யதார்த்தவாதிகளாகவும் மக்களோட ஈஸியா மிங்கிளாகி எல்லார்கிட்டையும் நல்ல விதமா பழகுறாங்களோ அல்லாஹ்விற்காக, அந்த மனிதர்களை நரகத்துடைய நெருப்பு தீண்டாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வரைக்கும் ஒரு 9 குணம் பார்த்திருக்கோமா? அடுத்தது பாருங்க, நரகத்துல இருந்து ஓகே துவாவா குரூப்ல சென்ட் பண்ணுங்க. அடுத்தது நம்ம நரகத்துல இருந்து விடுதலை செய்யக்கூடிய குணம் என்னன்னா, மரண தருவாயில் கலிமா சொல்லும் நிலை. யார் தன்னுடைய இறுதி நேரத்துல கலிமாவோட இருந்து போறாரோ அந்த மனிதருக்கெல்லாம் நரகத்தை ஹராமாக்கிட்டான், தடை செஞ்சுட்டான். அவர் நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு பெற்ற மனிதரா மாறுவார். மரண நேரத்துல களிமா சொல்லணும் அப்படின்னா களிமா நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தையா இருக்கு. எப்பயோ ஒரு நேரம் மட்டும் செய்யாம திக்ருகள்லயும் அதிகமா லா இலாஹ இல்லல்லாஹ்வ சொல்லக்கூடியவங்களா இருக்கும். சொல்லி சொல்லி நம்மளுடைய நாவுக்கு அதை ரொம்ப பழக்கப்படுத்திடும். எந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பழக்கத்துல இருக்கோ அதான் நம்மளுக்கு உடனே செய்ய தோணும். ஒண்ணும் இல்ல, வீட்டுக்குள்ள போகும்போதே வீட்டுக்குள்ள நுழையும் போது ஓதுற துவாவை ஒருத்தவங்க வழக்கமா வச்சு அந்த துவாவை ஓதி உள்ள நுழைஞ்சு தங்களுடைய காலணிகளை கலட்டி ஓரமா வச்சுட்டு உள்ள போய் கைகால் மூஞ்சி கழுகுறத வழக்கமா வச்சிருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அதே வேலையை தான் ரொட்டீனா செய்யணும். உள்ள நுழைஞ்சதுமே ஃபர்தா ஷாலெல்லாம் போட்டுட்டு ஃபேனை போட்டு பெட்ல போய் படுக்கிறதுதான் வளமையா வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்ப டயர்டா இருந்தாலும் சரி, நல்ல நிலைமையில இருந்தாலும் சரி அததான் செய்யணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு என்ன பழக்கமா இருக்கோ அதுதான் அவங்களுடைய பலகீனமான நேரத்துல வெளிப்படும். இப்போ நம்மளுடைய மரண தருவாயுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா இருக்கணும்னா அது அந்த வார்த்தையோட நம்ம எந்த அளவு தொடர்புல இருக்கணும், அதை எவ்வளவு முறை அதிகம் நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கு. திக்ருல செய்யுங்க, சும்மா இருக்கிற நேரம் களிமாவை சொல்லுங்க, தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் களிமாவை திக்ரா ஓதுங்க. அதிகம் அதனுடைய நம்ம பழக்கமா இருக்கும் போது எலும்பில்லாத நாவு தானே ஈஸியா வளைஞ்சு என்னென்னமோ பேசுதே. களிமாவை நம்ம பழக்கப்படுத்தி வச்சோம்னா நம்மளுடைய இறுதி நேரத்துல அது நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்காதா?
நம்மளுடைய நாவுக்கும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் களிமாவை அதிகம் அறிமுகப்படுத்தக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளுடைய இறுதி தருவாய் களிமாவோட நிறைவு செய்யக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட மனிதரை நரக நெருப்பு தீண்டாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா யாரை நரக நெருப்பு தீண்டாதுன்னா, யார் அதிகம் தன்னுடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்யறாங்களோ, யார் அல்லாஹ் கிட்ட அதிகம் பிரார்த்தனை செய்யறாங்களோ அந்த மனிதர்களை நரக நெருப்பு தீண்டாது. பிரார்த்தனைனா என்ன? பிரார்த்தனைனா என்ன? நம்ம மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதா? தேவைகளை கேட்கிறதா? துவானா என்ன தெரியுமா? ஒரு உரையாடல், ஒரு பேச்சு. எப்படி நம்ம நண்பர்கள் கிட்ட பேசுறோமோ, எப்படி நம்ம தாய் தகப்பன் கிட்ட பேசுறோமோ, நம்ம உடன் பிறந்தவர்கள் கிட்ட பேசுறோமோ, அதே போல நமக்கும் அல்லாஹ்வுக்குமான உரையாடலுக்குரிய பெயர் தான் துவா. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், உரையாடல்னா அந்த பக்கம் இருந்து ஏதாவது பதில் வரணுமே. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டும்தானே பேசுறோம், அல்லாஹ் பேசுறது நமக்கு கேட்கவே இல்லையே. அப்ப இது எப்படி ஒரு உரையாடலா மாறும் அப்படின்னா, இது உரையாடல் தான். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா பக்ராவுடைய 186வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வாக்குறுதியா கொடுத்தார். நம்ம துவா செஞ்சா, நம்ம கூப்பிட்டா, நம்ம பேசுனா அல்லாஹ் கண்டிப்பா அதுக்கு பதில் அளிக்கலாம். அந்த பதில் இந்த உலகத்துல இருக்க இந்த காதுகள் மூலமா நமக்கு கேட்காம இருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறது இல்ல, பதில் கொடுக்காம இருக்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு கேட்டா அல்லாஹ் என்ன செய்வானா, அவனுடைய தேவையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லு. பாதுகாப்புக்குரிய பிரார்த்தனையை நம்ம கேட்டோம்னா, நான் அவனை பாதுகாத்து வைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு அல்லாஹ் பதில் அளிக்கிறான். அப்போ என்னுடைய அடியான் என்கிட்ட பிரார்த்தித்தா நான் விடையளிக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் என்னிடமே அவருடைய பிரார்த்தனையை கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர் நேர்வழியை அடைவார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க. இப்போ நமக்கும் அல்லாஹ்வுக்குமான பேச்சு எந்த அளவுக்கு இருக்கு? நபிமார்களுடைய வரலாறும் சஹாபாக்களுடைய வரலாறும் படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கே. எப்படி இவங்க கேட்ட எல்லா துவாவையும் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். இப்ராஹிம் நபியுடைய வரலாறு எல்லாம் நமக்கு அவ்வளவு ஒரு பிரமிக்கிற வகையில இருக்கே. இன்னும் இந்த மனுஷனுடைய எல்லா துவாவையும் எல்லாம் அங்கீகரிச்சிருக்கானே, எப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவர். குர்ஆன்ல பாருங்க, ரப்பனால பாதி ரப்பனா துவா இப்ராஹிம் நபி கேட்டதுடைய துவா. அந்த துவாவும் அந்த துவாவுக்கு எப்படி நாம பதிலளிச்சோம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இப்படி எப்படி எல்லா துவாவையும் அல்லாஹ் அங்கீகரிச்சானா, அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே உள்ள பேச்சு அதிகமா இருந்துச்சு. நம்மளை போல ஏதாவது ஒரு தேவைனா மட்டும் தொழுகை முடிஞ்சு கையேந்தி அவங்க பிரார்த்தனை, நம்மளை போல ஏதாவது ஒரு தேவைனா மட்டும் தஹஜ்ஜுத்ல கையேந்தி அல்லாஹ் கிட்ட பேசணும். எல்லா நேரமும் பேசினாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய செருப்பின் வார் அருந்து போனா கூட அல்லாஹ் கிட்டதான் நீங்க கேட்கணும். உங்களுடைய செருப்பின் வார் அருந்து போறது அவ்வளவு ஒரு அற்பமான செயலா இருந்தா கூட அல்லாஹ் கிட்டதான் நம்ம கேட்கணும். அல்லாஹ் கிட்டதான் நம்ம பேசணும். நம்ம மனதால அல்லாஹ் கிட்ட உரையாடிக்கிட்டே இருக்கணும். இந்த உரையாடல் தான் பிரார்த்தித்தல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், துஆன்னு சொல்றோம். இப்படி அல்லாஹ்ட்ட பேசுறது. சில மனிதர்கள்ட்ட எல்லாம் நம்ம இங்க காத்துட்டு இருப்போம், நம்ம போனை எடுத்துட மாட்டாங்களா, கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசினா நமக்கு ரிலாக்ஸா இருக்குமே, நம்ம போன் அவங்க எடுத்தாங்கன்னா நம்ம பேசுவோமே, நமக்கு பதில் அளிக்க மாட்டாங்களான்னு காத்துட்டு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க என்கிட்ட பேசுங்க, நான் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எப்படி அல்லாஹ்ட்ட பேசுறது? துவா மூலமா பேசலாம், தொழுகையில நம்முடைய துவாக்களை கேட்கறது மூலமா பேசலாம். அதை தவிர்த்து சாதாரணமா நம்ம இருக்கிற நிலையில கூட இறைவன் கிட்ட உரையாடலாம். எப்படி? நம்ம எங்கேயாவது வெளியில போறோம்னா, யா அல்லாஹ் நான் இந்த தேவைக்காக போறேன் ரப்பே. நம்ம வீட்ல இருந்து வெளில போறோம்னா உடனே போன் பண்ணி நம்ம அம்மா கிட்ட சொல்லிருவோம்ல, அம்மா நான் இங்க போறேன், நான் ஹாஸ்பிட்டல் போறேன், இல்ல நான் வேலைக்கு போறேன், இல்ல இப்பதான் நான் காலேஜ் போறேன், நான் திருப்பி இத்தனை மணிக்கு வருவேன், நான் பிள்ளைங்களை கூப்பிட ஸ்கூலுக்கு போறேன், போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். எப்படி நம்ம எந்த நிகழ்வு செஞ்சாலும் நம்ம சொல்லிடுறோம். அதே போல நமக்கும் நம்மளுடைய ரப்புக்கு இடையில ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும். யா அல்லாஹ் என்னுடைய எந்த தேவைக்காக நான் வெளியில போறேன், நான் வெளியில போயிட்டு வீடு திரும்பி வர வரைக்கும் என்னை கண்ணியப்படுத்தணும், என்னை நீ இழிவுபடுத்திடக்கூடாது, என்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றி கொடுக்கணும். இதுதான் உரையாடல். இப்படி யார் தொடர்ந்து தன்னுடைய இறைவன் கிட்ட உரையாடக்கூடியவங்களா இருக்காங்களோ, பிரார்த்திக்கக்கூடிய மனிதர்களா இருக்காங்களோ, அவங்கள நரக நெருப்பு தீண்டாது. இதுக்கு அல்லாஹ் நம்முடைய திருமறை குர்ஆன்ல நிறைய உதாரணங்கள் சொல்லும். அதுவும் இந்த உரையாடல்ல பெரும்பாலும் அவங்க எதை கேட்பாங்கன்னு அல்லாஹ் கிட்ட இருந்து நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு கேட்பாங்க. 3வது அத்தியாயத்துடைய 16வது வசனம் பாருங்க.
ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபகுஃபிர் லனா துனூபனா வகீனா அதாபன்னார். எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம், எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அப்படின்னு துவா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே போல இன்னும் வேற என்ன துவா இருக்கு? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தா வகீனா அதாபன்னார். எங்களுடைய இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் எங்களுக்கு சிறப்பாக்கிவை, நரக நெருப்புல இருந்து எங்களை பாதுகாத்து வை. இம்மை வாழ்க்கை சிறப்புக்கு அல்லாட்ட பல காரணங்கள் கேட்கலாம். மறுமை வாழ்க்கை சிறப்பா ஒரு மனிதனுக்கு இருக்கணும்னா அவர் எங்க இருந்து பாதுகாப்பு பெற்றுக்கணும்? நரகத்துல இருந்து பாதுகாப்பு பெற்ற மனிதரா இருக்கணும். இப்ப இறைவன் கிட்ட அதிகம் உரையாடக்கூடிய மனிதர்களை நரகம் தீண்டாது. அந்த உரையாடல்ல அதிகமா அவங்க என்ன செய்வாங்க? நரகத்தில இருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. பாருங்களேன், வேற எந்த மனிதரை நரகத்துடைய நெருப்பு தீண்டாதுன்னா பேசிக்கா ஒரே ஒரு விஷயம்தான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அவர் எந்த நல்லமல் செய்தாலும் இந்த மனிதரை நரக நெருப்பு தீண்டார். அல்லாஹ் இத 4வது அத்தியாயத்துடைய 59வது வசனத்துல சொல்றாங்க. அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நீங்க நம்பிக்கை கொண்டு நீங்க செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் அல்லாஹ் சொல்றாங்க. உங்களை அதை நரக நெருப்புல இருந்து பாதுகாத்து வைக்கணும். இதை தவிர்த்து இன்னும் நிறைய அமல்கள் இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கும்னா சுவனத்துக்கு உங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு 12 ரக்காயத் நீங்க சுன்னத் சொல்றீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்காக சொர்க்கத்துல ஒரு மாளிகையை தயார்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொர்க்கத்துடைய நன்மைகளை சொல்லக்கூடிய நிறைய அமல்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தது எதை மட்டும்தான்? நரகத்தில இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய அமல்கள் என்னென்ன ஒரு தடவை பார்த்துடலாமா? முதல்ல நம்மளுடைய ஈமான சரி செய்யறது, 2வது தொழுகையை சரி செய்யறது, அதுலயும் குறிப்பா இறைவனுக்கு நெருக்கமான சுஜூதுல அதிகம் இருக்கிறது, நோன்பு வைப்பது, அல்லாஹ் மேலுள்ள நேசத்தை அதிகப்படுத்துறது, அல்லாஹுடைய பாதையில் போராடுவது, அல்லாஹ்விற்காக கண்ணீர் சிந்தி அழுவது. தனிமையில் யார் தனிமையில் அல்லாஹ்வை நினைச்சு கண்ணீர் சிந்துறாங்களோ அந்த மனிதருக்கு தான் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலையும் கொடுக்குறான். நரகத்தில இருந்து மட்டும் பாதுகாப்பு இல்லை, எங்க இருந்தும் அவருக்கு இப்போ பாதுகாப்பு. மறுமையுடைய அந்த வெப்பத்தில இருந்து பாதுகாப்பு கொடுக்குறான் அல்லாஹ், அர்ஷுடைய நிழலை கொடுக்குறான். சரி. சோதனையின் போது பொறுமையாக இருக்கிற நபர், சதக்கா கொடுக்கும் நபர், நற்குணங்கள் உள்ள நபர், மரண தருவாயில் கலிமாவோடு இருக்கக்கூடிய நபர், தொடர்ந்து இறைவனிடம் உரையாடக்கூடிய நபர், துவாவோடு இருக்கக்கூடிய நபர், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நன்மைகள் செய்யக்கூடிய நபர். இந்த எல்லா நபர்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா நரகத்துல இருந்து பாதுகாத்து வைக்கிறான். நரக நெருப்பை இவங்க மீது அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கான். இந்த அமல்கள் எல்லாம் இங்க சொல்லப்பட்டதனுடைய காரணம் என்ன? காரணம் என்ன? இது எல்லாத்தையும் கேட்டதோடு மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். ஒரு செயலை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கான கேள்வி கணக்கு கம்மி. அந்த செயலை பத்தின அறிவும் புரிதலும் நம்மளுக்கு வந்ததற்கு பிறகும் நம்ம அந்த செயலை செய்யாம இருந்தோம்னா அதுக்கான கேள்வி கணக்கு இப்ப நமக்கு ஜாஸ்தி. இப்ப நம்ம ஒரு படி பொறுப்புல முன்னாடி இருக்கக்கூடியவங்களா இருக்கும். நம்மளுடைய பொறுப்பை நம்ம சரியா நிறைவேற்றலைன்னா இதுக்காகவும் நாளைக்கு எல்லா கிட்ட நம்ம விசாரிக்கப்படுறவங்களா இருக்கும். உனக்கு என்னுடைய கல்வியை நான் கொண்டு வந்து சேர்த்தனே, அது நீ ஏன் அந்த பயனுள்ளதா மாத்திக்கணும்? அதனால அல்லாஹ் கிட்ட பயனுள்ள கல்வியை கூடன்னு அதிகம் கேட்கணும். என்ன அர்த்தம்? நான் ஒரு கல்வியை கத்துக்கிட்டேன்னா அதை நான் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அர்த்தம். பயனுள்ள கல்வி. நரக நெருப்புல இருந்து விடுதலை செய்யக்கூடிய அமல்களை ஏதாவது ஒரு அமல் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் எல்லா அமல்களையும் பின்பற்றக்கூடிய மனிதர்களா இருக்கும். அல்லாஹ் எல்லாத்தையும் ஏத்துக்குவானான்னு தெரியாது. நம்ம செஞ்சுட்டே இருக்கோம், எல்லா அமலும் அல்லாஹ் கிட்ட ஏத்துக்கப்படுமா? சஹாபாக்கள் எல்லாம் சோனத்துக்கு சான்று சொல்லப்பட்டிருந்தாங்க. அவங்க தன்னுடைய செல்வத்துல பாதி அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் பண்ணாங்க. ஆனாலும் அழுதாங்க. ஏன் நீங்க அழுகுறீங்கன்னு கேட்கும்போது என்னுடைய அமல்களை என்னுடைய இறைவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அழுகிறேன். அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஒரு அடியான் செய்யக்கூடிய ஒரே ஒரு திருப்திகரமான அமலை அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா அதுக்கு பகரமா அந்த அடியான் சுவனத்துக்கு அனுப்பிச்சுடுவாங்க. இப்ப நம்மளுடைய எந்த அமல் அல்லாஹ்வுக்கு திருப்தியை ஏற்படுத்துச்சு நமக்கு தெரியல. அப்போ நரகத்துல இருந்து பாதுகாக்கக்கூடிய அமல்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எதெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹுடைய திருப்தியை நாடி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்வதை போல நரகத்திலிருந்து தூரமா போய் நின்று
வெற்றியாளர்களா நாளைக்கு மறுமையில நீங்களும் நானும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதிகம் நம்முடைய இறைவன் கிட்ட நரகத்துடைய வேதனைகள்ல இருந்து பாதுகாப்பு கேட்கணும். பாவம் செஞ்சவங்க மட்டும்தான் நரகத்துடைய வேதனையில இருந்து பாதுகாப்பு கேட்கணும் அவசியம். எல்லா மனிதர்களும் கேட்கணும். ஒரு உதாரணம் பாருங்க, விசுவாசம் சொல்றாங்க, ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் அல்லாஹுடைய கோபத்தை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அந்த கோபம் தான் மேல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அதிகம் கவனம் செலுத்துவாங்க. அதே நேரத்துல நன்மைகள்ல அங்கு இங்கும் குறையுள்ள ஒரு மனிதர் அல்லாஹுடைய அன்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அந்த அன்பு மேல ஆதரவு வச்சு அப்படியே அவர் பயணிக்க ஆரம்பிச்சு. ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹுடைய அன்பை விட எது ரொம்ப பாரமா இருக்குமா? இறைவனுடைய கோபம் என் மேல வந்துடக்கூடாது. நரகம் முழுக்க முழுக்க யாருடைய கோபம்னு சொன்னாங்க. எல்லாம் நரகத்துக்கிட்ட சொல்றாங்களே, நீ என்னுடைய கோபம், உன் மூலமா என் கோபத்தை நான் வெளிப்படுத்தலைன்னு சொல்லி அல்லாஹுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற மனிதர்களா இருக்கு. அதிகம் நரகத்திலிருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்கணும். தொழுது முடிச்சதுக்கு அப்புறம், காலையில தூங்கி எழுந்த உடனே, நம்ம தூங்க போகும்போது, எல்லா வேலைகளையும் நரகத்திலிருந்து அல்லாஹ் கிட்ட நம்ம பாதுகாப்பு கேட்கணும். அல்லாஹ் என்னுடைய திருமறை குரான்ல சூரா ஃபுர்கானுடைய 65வது வசனத்துல சொல்லுவோம், இபாதுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியா அல்லாஹ் சொல்லுவோம். அர் ரஹ்மானின் அடியார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய ஒரு பண்பு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்க நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு தேடுவாங்க அப்படின்னு சொல்லி. ரப்பனா இஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராம். இன்னும் அவர்கள், எங்கள் இறைவனை எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக. நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும். நிச்சயமாக அது வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் மிக கெட்ட இடமாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட அவங்க அதிகமா பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருக்கு. இப்ப நாமும் இந்த பிரார்த்தனைய தினம் ஓதக்கூடியவங்களா இருக்கு. நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு நரகத்துல இருந்து நம்மள பாதுகாப்பு பெற்றுக் கொள்றது. அத்தகையாத்துல கூட ஒரு சில பிரார்த்தனைகள் இருக்கு. நரக நெருப்பு ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்ம மனநம் விட்டு இறைவன் கிட்ட அதிகம் இதை கேட்டு நரகத்திலிருந்து நம்மை நாமே பாதுகாக்கக்கூடிய மனிதர்களாகும். நம்மளோட மட்டும் இல்லாம நம்முடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும் அப்படிங்கிற துவாவோட இன்றைய அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.